துர்கா, கசாயத்தை கொண்டு வா சீக்கிரம். ஏர்போர்ட்ல துர்காவை பார்த்ததும் ஷாக் ஆயிட்டேன். ஷாம்லா ஆண்டி கிட்ட பேசி துர்காவை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. திடீர்னு துர்காவை பார்த்த உடனே ஒரு வேளை உனக்கு எனக்கும் நாளைக்கு கல்யாணமும் நினைச்சிட்டேன். உங்களுக்கும் மது மகா கல்யாணம் நடக்கும்போது நான் எங்க இருந்தா இந்த வீட்டுக்கு வந்துடுவேன். நான் தான் கல்யாண வேலை எல்லாத்தையும் முன்னாடி நின்று பார்த்துப்பேன். நீங்க மதுமா கிட்ட சொல்லிடுங்க. துர்கா எப்பவுமே என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு காரணம். துர்கா, இந்த கஷாயம். மது, நீ தலைவதியத்தை ரொம்ப தப்பு தப்பா பண்ற. வா, அதை எப்படி பண்றதுன்னு நான் உனக்கு கத்து தரேன். இட்ஸ் ஓகே, கம் ஆன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த கையை இப்படி பிடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே மெல்ல மெல்லமா கட்டி பிடிக்கணும். அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கணும். என் காதல் அமராவதி, நீ எங்க போனாலும் விதி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. இப்படிதான் செய்யணும், சரியா? ஓகே, பத்தியா எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. நான் ரூமுக்கு போறேன். பாய்.
ரிஷி சார், ரிஷி சார், ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? என்னோட உண்மையான காதல் உனக்கு புரிஞ்சுதோ இல்லையோ அந்த கடவுளுக்கு புரிஞ்சிருச்சு. அதான் அந்த கடவுள் உன்னை திரும்ப இங்க கூட்டு வந்துட்டாரு. ஆண்டவன் ஒன்னும் அழைச்சிட்டு வரல. இப்பவும் மதுமா தான் என்ன இங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஆமால, நீ உன் ஊர்ல இருந்து என்ன வேணான்னு சொல்லி அனுப்புனப்ப கூட மதுதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தா. நீ டெல்லி போறன்னு கிளம்புனப்ப கூட உன்னை மதுதான் திரும்ப இங்க அழைச்சிட்டு வந்திருக்கா. ஒருவேளை மதுதான் நம்ம 2 பேரையும் சேர்த்து வைப்பாலோ? நீங்க ஏதோ தப்பான கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு. எல்லா கனவையும் நிஜமாக்க முடியாது. சில கனவுகள் கனவாவே இருந்தாதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இத பாரு துர்கா, 2 பேருக்கும் பொது கனவு இல்லைங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி ஒரு கனவு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னா ஒண்ணு அது கூடிய சீக்கிரம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். இல்ல அது ஒரு பூர்வ ஜென்ம பந்தம். 2த்துல எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர பொறுத்து உறுதி. துர்கா, இது கூட்டுறப்ப கிடைச்சது. சித்ரா மாதா இல்ல மதா மாதான்னு தெரியல, கொஞ்சம் கேட்டு கொடுத்துடுறியா? ம்? இது மதுமாவோட தான். அன்னைக்கே சொன்னாங்க. நானும் தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. நல்ல வேளை இப்போதே கிடைச்சதே. நான் சரி கொடுத்துறேன். துர்கா. ம். என்ன இது மதுமாவோடது. கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கூட ம். என்னாச்சு இவருக்கு? ஒரு மாதிரியா பேசுறாரு. சரி, இப்படியே இருந்தா நமக்கு நல்லது. அரே வா, என்ன அருமையா எடுத்து வச்சிருக்காங்க. ஹாலிவுட் கேமராமேனே தோத்துருவார் போல இருக்கு. அடடடடடா, என்ன எடிட்டிங், என்ன ஒர்க், வேற லெவல்ல இருக்கு. அரே வா, எதை பார்த்து இவர் இந்த குதி குதிக்கிறாரு? ம்? என்னவா இருக்கும்? இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான தருணம் என் லைஃப்ல திரும்ப வருமா வருமான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுதான் நடக்க மாட்டேங்குது. பட் இந்த வீடியோ பார்த்தாவது இனிமே என் மனசை ஜாலியா தேத்திப்பேன். அடடடடா, என்னமா எடுத்திருக்கானுங்க. என்ன காட்டுங்க. ரிஷி சார், முதல்ல இதை ஆஃப் பண்ணுங்க. மது பார்த்தாங்கன்னா தேவையில்லாத சந்தேகம் வரும். ஹே வாட்யா, உன்னை தூக்கி சுத்த சொன்னதே அவதான். அப்புறம் அவ எப்படி சந்தேகப்படுவா? இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சிருக்கிறத பார்த்தா யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வரும். அவளுக்கு சந்தேகம் வருதோ சந்தோஷம் வருதோ, ஐ டோன்ட் கேர். இது என்னோட பொக்கிஷம். இதுவே 400-500 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு வீடியோ எடுக்கிற வசதி இருந்திருந்தா அப்ப எடுத்து வச்சிருப்பேன். இப்போ உனக்கு காமிச்சு புரிய வச்சிருப்பேன். அப்படியா?
என்ன புரிய வச்சிருப்ப? அது துர்கா சென்னையில படிச்சு வளர்ந்த பொண்ணா இருந்ததா இந்த ப்ராஜெக்ட பத்தி சொல்லி ஈஸியா புரிய வச்சிருப்பேன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீ அதான். துர்கா படிக்கலனாலும் புரிஞ்சுக்கிறதுல எல்லாம் ஃபாஸ்ட் தான். ஆ, சரி, இப்ப சொல்லு ரிஷி, உன் ப்ராஜெக்ட பத்தி. எங்க ஊர்லலாம் வீடு கட்டணும்னா முத நாள் பூஜை போட்டு குழி தோண்டிட்டா மறுநாள் கல்லு மண்ணெல்லாம் வந்துரும். அடுத்த நாளே கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க என்னன்னா ஆரம்பிக்க ஒரு மீட்டிங்கு, அத புரிய வைக்க ஒரு மீட்டிங்கு, அது முடியறதுக்குள்ள எத்தனை மீட்டிங்கோ. எதுக்கு இத்தனை மீட்டிங்கு? துர்கா, உங்க ஊர்ல வீடு கட்டுறதுக்கும் இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட நாம எடுத்து அதை நல்லபடியா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நிறைய ப்ராசஸ் இருக்கு. இதுல ஒண்ணு தப்புனாலும் நமக்கு பல கோடி நஷ்டமாயிரும். ஆ, என்னது கோடிக்கணக்குல நஷ்டம் வருமா? ஐயோ, அப்படின்னா நீங்க எத்தனை மீட்டிங் வேணாலும் பண்ணுங்க. இருங்க, நான் போய் உங்களுக்கு ஹார்லிக்ஸ் எடுத்துட்டு வரேன். என்னமோ தெரியல, வர வர இவளை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. எனக்கும் தான் சொன்னா எங்க அவளுக்கு புரியுது. மீட்டிங் போறோம். மது, இன்ஜினியர்ஸ் மீட்டிங்க சக்சஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லணும். ஓகே ஆண்டி. சொல்ல மறந்துட்டேன். சிவகுமார்னு சீஃப் இன்ஜினியர் உன் கூட மீட்டிங்ல கலந்துப்பாரு. அவர்தான் அபர்ணா பண்ற எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் ஹெட். இன்னைக்கு அபர்ணா சைட்டுக்கே போகாம வீட்லயே உட்காந்துக்கிட்டு சைன் பண்ற வேலையை மட்டும் பாக்குறான்னா அதுக்கு அவர்தான் காரணம். நம்ம கம்பெனிக்கு அவர்தான் சீஃப் இன்ஜினியர் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர். மது, என்ஜினியர்ஸ் மீட்டிங்ல உன் பிளான் எல்லாருக்கும் புரிஞ்சு அக்செப்ட் பண்ணிட்டாலே நமக்கு 40 crores ப்ராஃபிட் கன்ஃபார்ம். ஓகே ஆண்டி, டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். அம்மாவை ஃப்ளைட்ல அனுப்பிட்டு நான் நேரா அங்க தான் வருவேன். மீட்டிங் சக்சஸ் ஆனதும் நீ எனக்கு கண்டிப்பா ட்ரீட் கொடுக்கணும். கொடுத்துட்டா போச்சு. ஓகே மது, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. விஷ் யூ குட் லக். ஓகே ஆண்டி. ரிஷி, போலாமா? போலாமா? பை. பாய். ஹலோ. ஹலோ, ஐ எம் சிவகுமார். இப்பதான் ஆண்டி உங்களை பத்தி சொன்னாங்க. ப்ராஜெக்ட் ஃபைல் வாட்ஸ்அப் பண்ண முடியுமா? நான் ஒரு வாட்டி படிச்சு பார்த்துட்டு அப்பதான் மீட்டிங் அப்போ உங்களுக்கு சப்போர்ட்டா பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு டீடைல்டா சென்ட் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் மேடம். நான் மீட்டிங் ஹாலில் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. என்ன நீ ஏதோ ஃபங்க்ஷன் கிளம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு? டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்காக மீட்டிங் கிளம்புறேன். அந்த மீட்டிங்ல மதுல கலந்துக்க போறா? மது தூங்க போறதால நான் இந்த மீட்டிங்க்கு போய் இந்த ப்ராஜெக்ட சக்சஸ் பண்ண போறேன். மது தூங்க போறாளா? என்ன நீ சொல்றீங்க? சரி, அப்படியே நீங்க கலந்துக்கிட்டாலும் மீட்டிங்ல என்ன பேசுவீங்க? மீட்டிங் சம்பந்தமான எந்த டீடைலையுமே நீங்க கலெக்ட் பண்ணவே இல்லையே. இதோ டீடைல்ஸ் ரெடியாகி அதுவே கால் பண்ணுது. ஹலோ, வருங்கால சித்ரா தேவி மேடத்துக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நல்லா புழுகுடா, அதான் உனக்கு கை வந்த கலையாச்சே.
என்ன பார்வை? மேடம் நீங்க சொன்னபடி மதுகிட்ட பேசி அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். வாவ், தட்ஸ் கிரேட். அதை உங்க வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிட்டேன். அதை படிச்சு ப்ரிப்பேர் ஆயிடுங்க. மீட்டிங்ல கலக்கிடலாம். ஓகே சிவா, தேங்க்யூ so மச். எதுக்கு மேடம் தேங்க்ஸ் எல்லாம்? நான் நினைச்ச மாதிரியே என்னால இந்த மீட்டிங் சக்சஸ்ஃபுல்னு பேர் வந்துச்சுன்னா உனக்கு ட்ரிபிள் போனஸ் தரேன். மதுவை எப்படியாவது மீட்டிங் வராம பண்ணிட்டீங்கன்னா இப்பவே மீட்டிங் சக்சஸ் தான் மேடம். அதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டேன். மீட்டிங்ல மீட் பண்ணலாம் சிவா. ஓகே மேடம். மது நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண அந்த ஃபினான்ஷியல் டீடைல்ஸ் ஜஸ்ட் லைக் தட் ஃபார்வர்ட் மெசேஜ்ல என்கிட்ட வந்துருச்சு பாத்தியா? வாவ் அண்ணி, அண்ணி நீங்க கலக்கறீங்க. இதுவா? இவ வேற. அந்த சிவகுமார வச்சு நீங்க செம்ம பிளான் போட்டிருக்கீங்க அண்ணி. அது சரி, அந்த மதுவை எப்படி அண்ணி தூங்க வைக்க போறீங்க? இந்த ஸ்ப்ரேவை மதுவுக்கு அடிச்சா போதும், அவ திரும்ப எந்திரிக்க 5 மணி நேரம் ஆகும். சரி, இந்த ஸ்ப்ரேவை யார் அண்ணி அடிக்க போறா? வேற யாரு? உன் அண்ணன் தான். ஏய் ஏய், ஐயோ காமெடி. அப்புறம் வா வா. எவ்வளவு அடி அடிக்கிறாங்க. ஏன்னு நீ இப்படி இருக்க? ஃபர்ஸ்ட் காதுல இருக்கிறத கழட்டு. இந்த ஆளுக்கு என்ன சொன்னாலும் புத்தி வராது. மண்டையில ஏதாவது இருந்தாதானே புத்தி வரதுக்கு. எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்கே. போருமா, நீங்க 2 பேரும் என்ன திட்டுறீங்கன்னு தெரியுது. ஆனா என்ன சொல்லி திட்டுறீங்கன்னு எனக்கு கேட்கலாமா? காது கொய்யுதுமா. எப்ப கேக்குது? சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்? இங்க பாரு, இதுல பவர்ஃபுல் குளோரோஃபார்ம் இருக்கு. மீட்டிங்க்கு கிளம்பி போற மதுவோட கார்ல இந்த ஸ்ப்ரேவை எப்படியாவது அடிச்சு அவளை மயக்கம் போட வைக்கிறேன். ஜேம்ஸ் பாண்ட் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட குடுக்கற, நான் எப்படிமா பண்ணுவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இத வச்சு மது மீட்டிங்க்கு வராம தடுக்கற, இல்லனா நீ வீட்டுக்கு வராத. அண்ணி, அதெல்லாம் அண்ணன் உயிரை கொடுத்தாவது பண்ணிடும். நான் போய் அந்த மது கிளம்பிட்டாளான்னு பாத்துட்டு வரேன். எப்படி கோத்துட்டு போறாயா? இந்த மாதிரி தங்கச்சி இருந்தா எல்லா அண்ணனும் கைத்துலதான் தொங்கணும். என் தங்கை கொலைகாரி. ஏய், என்ன யோசிக்கிற? புடி போ. நாய விரட்டுற மாதிரி விரட்டுறா. இரு. இந்த மருந்து அடிக்கும் போது நான் அவகிட்ட மாட்டினேன். அம்மாடியம்மோ, காது செவிலு பிய்யற அளவுக்கு அடிப்பாளே. இந்த மருந்து அடிக்காம விட்டேன், மூக்கு உடையற அளவுக்கு என் பொண்டாட்டி அடிப்பா. லெஃப்ட்ல அடினா ரைட்ல போலாம், ரைட்ல அடினா லெஃப்ட்ல போலாம். 2 பக்கமும் அடினா நான் எங்க போவேன்? எங்க இருந்து வருது புசு? கையில இருக்கிறது என்னது? இதுவா? தான் வரேன். எது கையில வச்சிருந்தாலும் உடனே கேட்டுருவா. ஃபாரின் சென்டா? என்னடி தங்கம்? எனக்காக ரொம்ப வாசனையா இருக்கும் போல. ஓ, இததான் அடி அடின்னு இப்ப பேசிட்டு இருந்தீங்களா? அடிச்சுட்டா போச்சு. நல்ல வாசனையா இருக்கு. என்ன உடனே வேலை செய்யுது? தேனு, நல்ல பவர்ஃபுல் மயக்க மருந்து போல இருக்கு. அடிச்சுக்கிட்ட உடனே மயங்கிட்டா. தேனு, எழுந்துரு தேனு. ஏய், மாட்டிக்கிட்டேனே.